மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர்ல வியாழக்கிழமை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஷாப்பிங். நம்மளுடைய பர்ச்சேஸ் கான்செப்ட் இந்த வாரம் வந்து வால்யூம் ரொம்ப இல்லை, ஒரு 50,000 ருபீஸ்க்குள்ள சில ஸ்டாக்ஸை நான் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு யோசனையில் இருக்கேன். அந்த சில ஸ்டாக் எதுங்கிறது எப்படி போர்ட்ஃபோலியோவில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஓகே, பிகினர்ஸ் நிறைய பேர் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க, கற்றுக்குறீங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான்லாம் வந்து உங்களுக்கு இந்த வியாழக்கிழமான இந்த பர்ச்சேஸ் கான்செப்ட் பண்ணுறேன். இன்னும் பெட்டராகவே நான் சில ஸ்டாக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணி கூட என்னால் வாங்க முடியும், புரியுதுங்களா? ஆனால் வெயிட் பண்ணி வாங்குறதுனால ஒன்றும் இல்லை, ஒரு 50-100 எனக்கு டிஃபரன்ஸ் கிடைக்க போகுது. அந்த டிஃபரன்ஸ் எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா நான் வந்து 10 இயர் 15 இயர் டேர்ம்ஸ்க்கு பிளான் பண்ணுறதுனால நத்திங் டு பாதருங்கிறதுனால நான் உங்களுக்காக வியாழக்கிழமை இந்த ஒரு எக்ஸசைஸை பண்ணுறேன். இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் தான் இந்த வீடியோ வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு எஃபர்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் அது மாதிரி விஷயம் வீடியோ போட்டதே இல்லை, இதான் ஃபஸ்ட்டு டைம் நான் போட போகிறேன். பட் அது என்னங்கிறதையும் நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளோட கம்யூனிட்டி போர்ட்டலை யூஸ் பண்ணி ஸ்டாக்கை வாங்கவோ விற்கவோ முடியாது, கரெக்டுங்களா? இது என்னென்னா ஒரு டூல். உங்களுக்கான டார்கெட் என்ன, நீங்கள் வச்சுருக்க ஸ்டாக் வந்து குவாலிட்டியான ஸ்டாக் தானா, இப்போ நீங்கள் வச்சுருக்கிறது வந்து அடிக்குவேட்டான குவான்டிட்டி வச்சுருக்கீங்களா, அந்த செக்டாருக்கு எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ வச்சுக்கணுமோ அதை வச்சுருக்கீங்களாங்கிறத மெஷர் பண்ணுற ஒரு பர்ஃபெக்ட் டூல் தானே தவிர இது வந்து ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. ஏன்னா ஒரு சில தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க, அதனால் நான் அதை கிளியர் பண்ணிடுறேன். இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம இப்படி போய் இப்போ போர்ட்டல் உள்ள லாகின் பண்ணதும் உங்களுக்கு உங்களுடைய போர்ட்ஃபோலியோ 95%, அது என்னோட போர்ட்ஃபோலியோ 95% ஸ்கோர் காட்டுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டைவர்சிஃபைடாக வச்சுருக்கேன், எங்கேயும் வந்து பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணலை அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுது. ஓகே ரைட். இப்போ நம்ம அந்த 95 கிளிக் பண்ணோம்னா நமக்கு ஒரு ரிப்போர்ட் வரும். அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் படிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா முதல் 3 பாயிண்ட் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க, வேறு எதுவும் ரொம்ப கூட படிக்க வேணாம். முதல் 3 பாயிண்ட் படித்தாலே போதும். முதல் பாயிண்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஸ்டாக்கில் நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அதில் மைக்ரான் டெக்னாலஜி கிட்டத்தட்ட வந்து 6.3%, அதுக்கு அடுத்தது ஃபோர்ஸ் மோட்டார்ஸில் 5.6, கியூபிட்டில் பார்த்தீங்கன்னா 5.48. இந்த ரேஞ்ச் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஜென்ரலாக நம்மளோட பொசிஷன் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும், 5% ஹோல்டிங் மெயின்டைன் பண்ணணும். அதுலேருந்து ஒரு 6% கூட குறைய இருக்கும். பட் அதை பார்த்துக்குங்க. உங்களோட பேசிக் செக்டார் நம்ம வந்து அவாய்ட் பண்ணக்கூடாதுங்கிற சில செக்டாரில் என்ன நம்ம பண்ணியிருக்கோம்னா, லெஸ் இன் ஃபினான்ஷியல்ஸ்னு இருக்குது. ஃபினான்ஷியல் செக்டாரில் ஒரு 8-10% நம்மளோட ஹோல்டிங்ஸ் இருக்கணும், வேற அது ஒரு 6% தான் இருக்குது. இது புரியுதுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபினான்ஷியல்ஸில் ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸில் நமக்கு ஒரு 7% இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, அதுவும் பரவாயில்ல. ஹெல்த் கேரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, டெக்னாலஜியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ரொம்ப இல்லை. கேபிட்டல் குட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பவர் செக்டரில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அடுத்தது ஆட்டோமொபைல்ஸில் 15 அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு சில ஸ்டாக்கை மட்டும் அண்டர் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்கை எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட போர்ட்ஃபோலியோ எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோக்குள்ளே நுழையிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சில சேஞ்சஸ் காட்டிடுறேன். ஃபினான்ஷியல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இல்லை, அதனால் ஏதாவது கம்பெனி ஆட் பண்ணலாமா அப்படின்னு போய் 4 ரேட்டிங், அதாவது ஸ்டார் வந்து 4 ரேட்டிங் இருக்கக்கூடிய ஸ்டாராக நான் செலக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு என்ன கம்பெனி காட்டுதுன்னா, சோழமண்டலம் ஃபினான்ஸ் காட்டுது. சோழமண்டலம் ஃபினான்ஸில் நான் என்ன பண்ணலாம்னா, ஒரு கம்பெனி மட்டும் 2 இருக்கு இல்லையா, அதில் சோழமண்டலம் ஃபினான்ஸ் அண்ட் ஹோல்டிங் அதை நான் செலக்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வந்து 4.2 ஸ்டார் இருக்குது, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து அதை கன்சிடர் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது ஓவர் ப்ரைஸ்ன்னு சொல்லுது, வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்மளோட போர்ட்ஃபோலியோக்குள்ளே போனோம்னா, நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் போர்ட்ஃபோலியோக்குள்ளே எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் க்ரீனில் இருக்கோ அதெல்லாம் வந்து பெட்டர் ப்ரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போது எனக்கு என்னென்ன கணக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பிஎஸ்சி தெரியுது, அடுத்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் தெரியுது, அதுக்கப்புறம் இருக்கிறது ஏபிபி இந்தியா இருக்குது, அப்புறம் என் கணக்கு தெரியுது அதானி பவரும் வாரி டெக்னாலஜி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ். இப்போ நான் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாமான்னா இன்னும் கூட வெயிட் பண்ணி கன்சிடர் பண்ணலாம். இப்போ சொல்கிறேன், இன்னும் கூட நான் ஒரு 5% குறைச்சி வரும்போது கூட கன்சிடர் பண்ணலாம். ஆனால் இப்போ நான் மொத்தமாக கன்சிடர் பண்ண போகிறது இல்லை, அதனால் நான் உங்களுக்கு வீடியோக்காக இதை எடுத்து போடுறேன். இன்னுமே ஒரு 3-4% குறையிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஒருவேளை வெயிட் பண்ணணும்னாலும் வெயிட் பண்ணி கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் எப்படி நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவை பார்த்து நம்மளோட டூலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்கு உங்களுக்கு சின்னதாக ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, பிஎஸ்சி அது இன்றைக்கி 3,936 ரூபா இருக்குது. இது மேபி இன்னுமே ஒரு 100 ரூபாய் குறையறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது, பட் ஸ்டில் வில் கோ. இதோட பி ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 64 இருக்குது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதில் ROI 37% இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரொம்ப வேண்டாம், ஒரு 2 ஸ்டாக் வாங்கினாலே இதில் நமக்கு கிட்டத்தட்ட 8,000 ரூபாய்க்கு வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ். 2 நாள் முன்னாடி இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் கீழே விழும்போது 10% விழும்போதே உடனே நான் என்ன பண்ணிட்டேன், 6 ஸ்டாக் கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அது ரொம்ப பெட்டரான ப்ரைஸாக தெரிஞ்சது. கம்பெனி நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி, அதனால் அந்த சூழ்நிலையை நான் வந்து பயன்படுத்திக்கிட்டேன். நான் கன்சிடர் பண்ண ப்ரைஸ் வந்து 4,320 ரூபா, இப்போ 4,564 ரூபா இருக்குது. ஸ்டில் இது கன்சிடரபிள் ஸ்டேஜில் தான் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கம்பெனியோட ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா
36. இந்த கம்பெனிலாம் இந்த பீக்கெலாம் வந்ததே கிடையாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கிறது. வெரி குட். அடுத்தது இதோடைய ROI அப்படின்னு எடுத்துக்கிட்டா 23% ROI இருக்கக்கூடிய நம்ம இதில் ஒரு 3 ஸ்டாக் ஏற்கனவே நம்ம 6 வாங்கிட்டோம் இல்லையா, 3 ஸ்டாக் மட்டும் இதில் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து நமக்கு இருக்கிறது ABB. ABB இந்தியா லிமிடெடுங்கிறது செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான காம்பனண்ட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். இப்போ செமிகண்டக்டருக்கு அவங்களோட யூனிட்ஸ் பெருசாக்குறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க கேபெக்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்குது இல்லைன்னு நான் சொல்லலை. இன்றைக்கி 6,800 ரூபா இந்த ஷேரோட ப்ரைஸ் இன்றைக்கி சொல்கிறேன். 6,845 ரூபா இருக்கக்கூடிய இந்த ஷேரு PE பார்த்தீங்கன்னா 50 இருக்குது. இந்த 50 அதில் ROI செக் பண்ணிங்கன்னா 21.29 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு 3 ஸ்டாக் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப இந்த கம்பெனியில் பெருசாக கன்சிடர் பண்ணலை. இருந்தாலும் வெயிட் பண்ணி பண்ணுறவங்க பண்ணுங்கள். நானும் சொல்ல வெயிட் பண்ணி பண்ணுறவங்க பண்ணுங்கள், தப்பு கிடையாது. நான் வந்து அடுத்தடுத்து நீ இந்த வாரம் பண்ணிவிட்டு எதோட விட்டுற போகிறது. அடுத்தடுத்த மாதங்களில் ப்ராபபிளாக இந்த கம்பெனி திரும்பி அண்டர் வேல்யூக்கு போச்சுன்னா நானும் வாங்கிட்டே தான் இருப்பேன். அதனால் வில் கோ. இந்த கேஸில் நம்ம ஒரு 3 மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்த கம்பெனி நம்ம எதை பார்க்க போகிறோம்னா அதானி பவர். அதானி பவர் அப்படிங்கிற கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் 225 ரூபாய் இருக்குது. இது இப்போது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து கீழே விழுந்து திருப்பி வந்து அப்ட்ரெண்ட் எடுத்துருக்கிறத பார்க்க முடியும் உங்களால். இந்த ஸ்டாக்கோடைய PE 33 இல்லை 34 அந்த ரேஞ்சில் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ROI 19லேருந்து 20 கிட்ட இருக்குது. இந்த ஸ்டாக்கை நம்ம என்ன பண்ணலாம்னா 30 நம்பர்ஸ் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மேலே வேண்டாம், 30 நம்பர் கன்சிடர் பண்ணுவோம். அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுற பட்சத்தில் நம்ம கிட்டத்தட்ட 6,700 ரூபாய் வரைக்கும் வெளியே போகுது. இப்போ இந்த கம்பெனிக்கு அடுத்தது நம்ம கடைசியாக பார்க்க போகிறது வாரி எனர்ஜிஸ். ஏற்கனவே கூட லாஸ்ட் டைம் கன்சிடர் பண்ணோம், வாரி எனர்ஜி கன்சிடர் பண்ணோம். இப்போ நம்ம வாரி எனர்ஜி கன்சிடர் பண்ணோம். சொன்னால இறங்க நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வேலையை செய்வோங்க. ஆனால் நம்ம பெரிய அளவில் பண்ணக்கூடாது, மீடியமாக ஒரு குவான்டிட்டி மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இப்போ வந்து 2,898 ரூபாய் இருக்குது. என்னோடய ஆவரேஜ் ப்ரைஸை விட கொஞ்சம் கூட இருக்குது, பட் பரவாயில்ல. ஆவரேஜ் ப்ரைஸோடு நான் சொல்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்ச நாளாக தான் நம்ம இது வந்து கன்சிடர் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இதோட PE மட்டும் பார்த்திங்கன்னா 21.3 இருக்குது. அதோட ROI 25 இருக்குது. கம்பேர் பண்ணிக்கிட்டிங்களா? இந்த கம்பெனியில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3 ஸ்டாக் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். ஸோ தட் நமக்கு இன்றைக்கான பட்ஜெட் 50,000 வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும். ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ ஆர்டர் புக் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறேன். வாரி எனர்ஜிஸில் ஒரு 3, அதானி பவரில் ஒரு 30, ABBயில் ஒரு 3, பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸில் ஒரு 3, அப்புறம் BSEயில் 2. இதுதான் நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிறது. இந்த ஆர்டர் புக்கு ஏற்கனவே யாரும் கிட்ட கேட்டிங்க, ஆர்டர் புக் எனக்கு காட்ட மாட்டேங்கிறீங்கன்னு. நான் எப்போவுமே வாங்கி முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஆர்டர் புக்கு ஸ்க்ரீனில் வைக்கிறது இயல்பு தான். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு பர்சிஸ்டன்ட் சிஸ்டம் ஜூலை 1ஆம் தேதி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 5 ஸ்டாக், 6 இல்லை 5 ஸ்டாக் கன்சிடர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ரேட்டில்? 4,394 ரூபாய். அப்போது அந்த ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன். நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் என்ன செய்கிறோன்னு பிகினராக இருக்கவங்களுக்கு கான்ஃபிடென்ஸை கொடுக்கணுன்றதுக்காக நான் செய்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் 1 or 2% ரேட் குறைஞ்சதுக்கப்புறம் கூட கன்சிடர் பண்ணணுமா வேணாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். ப்ராப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். நான் பண்ணுறங்கிறதுக்காக நீங்களும் அதே மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. பொசிஷனல் ட்ரேடிங். ஆக்சுவலாக பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், பொசிஷனல் ட்ரேடிங்னு 2 விதமான ப்ராசஸ் இருக்குது. பொசிஷனல் ட்ரேடிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் கூட இதை யூஸ் பண்ணலாம். வித் 0 லாஸ் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்னென்னா லாங் டேர்ம், 10 வருஷம் 15 வருஷம் ஸ்டாக்கை வாங்கி வைக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்போ நான் ஏன் பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லி தர போகிறேன்? என்னென்னா நம்ம மக்கள் பிகினர்ஸ் நிறைய பேர் ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறோம், பேரலாக ஒரு சின்ன ஆசை, நம்ம எதாவது ட்ரேட் பண்ணி ஏதாவது 10 ரூபா சம்பாதிச்சிட மாட்டோமா அப்படின்ட்டு. அப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அப்படி பண்ணணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ப்ராப்பர் லேர்னிங் வழியாக நான் இதை சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க லாஸை தவிர்க்கலாம்ல. கரெக்ட். அந்த லாஸை தவிர்க்கிறதுக்காக தான் நான் செய்யறேனே தவிர இதை என்கரேஜ் பண்ணணுமோ அதுக்காக நான் செய்யலை. இந்த கிளாஸ் உங்களுக்கு 3 செக்மெண்ட்டாக வரும், 3 வீடியோவாக வரும். ஒன்று ப்ரைமரி, அடுத்தது செகண்டரி, அடுத்தது ஃபைனல் அப்படின்னு 3 வீடியோவாக வரும். இந்த 3ஐயும் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் இந்த மாதிரியான ட்ரேடிங் பண்ணிங்கன்னா இந்த பிஸ்னஸில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஒரு வகையில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, குறைஞ்சபட்ச லாஸையாவது அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு 100% நான் சொல்லியிருக்கேன். ஓகே. கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ண அத்தனை பேருக்கும் வெள்ளிக்கிழமை மீட்டிங் இருக்குது, அதாவது இண்டக்ஷன் மீட்டிங் இருக்குது. அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒருவேளை ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் பண்ணி. ஏன்னா கம்யூனிட்டியோட ஃபீஸு 6,000 ருபீஸ்லேருந்து 7,000 ருபீஸாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம உள்ள இன்கர் பண்ணியிருக்கோம். நிறைய அல்காரிதம் சேஞ்சஸ் வந்திருக்கு, இன்னுமே நிறைய அல்காரிதம் சேஞ்சஸ் வரப்போகுது. ஸ்டாக் பிக்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே வந்து போர்ட்டலில் மாறப்போகுது. ஓகேங்களா? அப்போ இவ்வளோ சர்வீசஸும் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதுக்குண்டான ஃபீஸு கண்டிப்பாக ஏறும். இப்போ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு, இப்போ 1 or 2 வீக்ஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் பழைய ஃபீஸ் இருக்கும். ஆனால் 1000 மெம்பர்ஸ் முடித்தா நான் சொன்ன ஏற்கனவே இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட 925 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு. இன்னும் 75 மெம்பர்ஸ் தான் குறைவாக இருக்குது. இன்னும் 2 வீக்ஸில் இந்த 75 முடிஞ்சிருச்சுன்னா டெஃபினட்டாக 6,999 நம்மளோட கம்யூனிட்டி ஃபீஸ் ஆகிடும். இப்போ வந்து 5,999 இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதை விட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்கன்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.